முத்து மீனா பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்வம் சொன்னதை கேட்டுட்டு முத்து வந்துட்டு நம்ம செஞ்சது வந்து தப்பு தான், நம்ம போயிட்டு மீனா கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு மீனா நான் பண்ணது கண்டிப்பாக வந்து தப்பு தான், இந்த உனக்காக தான் நான் இந்த ஸ்வீட்டை வாங்கினேன், உனக்கு தான் அல்வா பிடிக்கும்ல அதனால வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உனக்கும் உன் தம்பிக்குள்ள பாசம் வந்துட்டு ரொம்பவே முக்கியம், நான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, தம்பியை வந்து பார்க்கவே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க கூடாது, எனக்கு அந்த ரைட்ஸே இல்லை அப்படின்றாங்க. சரிங்க, நீங்க ஏன் இப்ப தேவையில்லாம வந்து சாரி எல்லாம் கேட்குறீங்க, அப்படிலாம் கேட்காதீங்க, நீங்க வந்து போகக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க, நான் அதை கேட்டுட்டு இருந்திருக்கணும், உங்களை மீறி நான் தான் போனேன், நான் தான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. அதுக்கு முத்து இருந்துகிட்டு இன்னைக்கு தான் நான் பண்ண தப்பு என்னங்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன், இனி உன்னோட தம்பியோ உன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு நீ நினைச்ச அப்படின்னா நீ எப்ப வேணாலும் போலாம், நான் இனி அதை கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. விஜயா வந்துட்டு ரூம்குள்ள ஏதோ முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க, அதை வந்து நம்ம கேட்கலாம், ஏன்னா ஏற்கனவே வந்து பிரச்சனை வந்துச்சு, இன்னும் பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பாக்குறாங்க. சகஜமா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜயா வந்து ஷாக் ஆகுறாங்க. நாம வந்து ஏதோ பிரச்சனை பெருசாகும்னு பார்த்தா இது வந்து சப்புன்னு முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுப்பாங்க. முத்து வந்துட்டு சரி மீனா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீயும் வந்துட்டு தூங்கு அப்படின்றாங்க. முத்து தூங்கினதுக்கு அப்புறம் மீனா போயிட்டு விஜயா கிட்ட அத்தை இந்தாங்க அல்வா, நீங்க போன வாரம் என்கிட்ட அல்வா கேட்டீங்கல்ல, ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக முத்து வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. விஜயாவுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுது, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து ரூமை விட்டு வெளியில வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க ஆண்டி இப்படி பண்றீங்க, ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டாங்கன்னா நம்ம தான் வந்து ஒரு அம்மாவா இருக்கிறீங்க சமாதானப்படுத்தணும், ஆனா நீங்களே பிரச்சனை பண்ணி ரெண்டு பேத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது ரொம்பவே தப்பு, உங்களால மட்டும் எப்படிங்க ஆண்டி ஒரு மனசாட்சியே இல்லாம இருக்கிறீங்க, மனோஜ் ரோஹிணி சண்டை வந்துச்சுன்னா அதை ஏதோ சமாதானப்படுத்தணும்னு போறீங்களா, முத்து மீனா சண்டை வந்ததுன்னா பிரிக்கணும்னு தான் நினைக்கிறீங்க, ப்ளீஸுங்க ஆண்டி மீனாவை எதுவுமே சொல்லாதீங்க, எப்ப பார்த்தாலும் மீனாவையே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ள போயிடுறாங்க. விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.